அம்மா, நான் வர்ற வரைக்கும் ஏமா வெயிட் பண்ணல? அந்த நேரத்துல நான் அப்படி செய்யலைன்னா உங்க அப்பா ஆத்மா சாந்தி அடையாது சொன்னாங்க. அதனாலதான் எல்லாத்தையும் சீக்கிரமா செய்ய வேண்டியதாச்சு. என்ன மன்னிச்சிடுப்பா. இதெல்லாம் எப்படி நடந்துச்சுமா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்க அப்பா வயல்லாம் பார்த்துட்டு வரேன்னு சொன்னாரு. இருட்டானதுக்கு அப்புறம் ஒரு வீட்டுக்கு திரும்பி வரும்போது அந்த குறுக்கு ரோட்ல வரும்போது நடக்கிற வழியில நிறைய கரண்ட் ஒயர் அந்து கிடந்துச்சான். இனியும் மின்னலுமா இருக்கு, மழை வர வாய்ப்பு இருக்கிறதா. அந்த வழியில வரவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு அவரே இறங்கி அதெல்லாம் வெளியில எடுத்திருக்காரு. அதுல ஷாக் அடிச்சு உங்க அப்பா அதே இடத்துல இறந்துட்டாரு. அழாதீங்கம்மா. சாரிடா, நீ வரதுக்கு முன்னாடியே எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஐயோ என்னங்க, நீ லண்டன்ல இருந்து வரதுக்கு லேட் ஆகும்னு இறுதி சடங்குலாம் நான் தான்டா செஞ்சேன். சாரிடா. பரவாயில்லடா. ஆமா, அந்த ஸ்பாட் எங்க இருக்கு? அதான்டா ராமையா வயல் இருக்குல்ல, அந்த ரோடு தான். எதுக்குடா அங்கே கூட்டிட்டு வந்திருக்க? நீ வா சொல்றேன். என்னடா என்ன தேடிட்டு இருக்க? வெயிட் பண்ணுடா, வெயிட்.
என்னடா பண்ற? நீ சொன்ன ஸ்பாட் இதுதானடா? இதில் சரக்கு அடிக்கிறது இந்த ஊரில் எங்கள் அப்பா மட்டும்தான். இந்த ஊரில் இந்த பிராண்டை பிடிக்கிறது எங்கள் அப்பா மட்டும்தான். உண்மையாகவே அப்பா கரண்ட் ஷாக் அடிச்சு தான் இறந்தாரா? ஆமாம், அதில் என்ன டவுட்டு? அப்பா ஷாக் அடிச்சு சாகலடா, யாரோ வேணும்னே அதை பண்ணி கொண்டு இருக்காங்க. என்னடா சொல்கிற? உண்மையை சொல்கிறேன். உங்கள் அப்பா ஊரில் எல்லாருக்கும் வேண்டப்பட்டவர். அவரை போய் யாரா கொல்ல போறா? நீ அப்படி சந்தேகப்படுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். எந்த காரணத்தை வச்சு அப்படி சொல்கிற? இதை வச்சு உலகத்தில் இந்த மாதிரி வாட்ச் 10 தான் இருக்குது. இதை நான் லண்டனில் வாங்கி அப்பாவுக்கு கிஃப்டாக கொடுத்தேன். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது ஹார்ட் பீட் இருந்தால் தான் வேலை செய்யும். இதயம் துடிக்கிறது நின்ன உடனே இதுவும் நின்று போயிடும். இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இதில் அப்பா இறந்தது ராத்திரி 10 மணின்னு போட்டிருக்கு. ஆனால் அப்பா இறந்தது ராத்திரி 9:30 மணிக்கு. அதுக்கு இந்த வாட்ச் தான் சாட்சி. இந்த வாட்ச் ஹார்ட் பீட்டில் தான் வேலை செய்யணும் யாருக்குமே தெரியாது. அதனால தான் இதை யாருமே கண்டுக்காம தூக்கி போட்டு போயிட்டாங்க. அதோட இன்னொரு ப்ரூஃப், ஊரில் இருக்க நிறைய பேருக்கு அப்பா லெஃப்ட் லெக்கில் 6 விரல் இருக்குன்னு தெரியாது. அவர் நடந்தாலோ இல்லை ஓடினாலோ தான் அந்த பிரிண்ட் மண்ணில் பதியும். அது அப்படியே ஒட்டி போய் கடைசி விரல் மேலே தூக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே பாரு, அப்பாவுக்கு ஷாக் அடித்தப்போ அந்த டைமில் அதுலேருந்து வெளியே வரும்போது 6வது விரல் ரொம்ப தெளிவாக சேத்துல நல்லா அச்சு விழுந்திருக்கு. அப்படின்னா யாரோ வேணும்னே நம்ப வைக்கிறதுலாம் பண்ணியிருக்காங்க. அதோட 3வது பாயிண்ட், வேணும்னே அப்பாவோட 6வது விரல் பிரிண்ட் தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா மர்டர் நடந்த இடம் இது இல்லை, சம்வேர் எங்கேயோ. இது ப்ரீ பிளான்டு மர்டர். கொண்டு வரேன், எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரேன். வா. சித்தப்பா ரிலேட்டிவ், அப்பாவோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் அரேபி அங்கிள். இவன் கணேஷ், அப்பாவோட எனிமி. ஹாய் அங்கிள்.
ஹாய் விக்னேஷ். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆரம்பியா? இன்கம் ஓகேவா? பரவாயில்ல, ஏதோ அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஏதோ அப்படியே போகுதுன்னா இவ்வளோ காஸ்ட்லி பைக் எப்படி வாங்குனீங்க? நான் வாங்கல, வாங்கி கொடுத்தாரு உங்கள் அப்பா. எனக்கு தெரியும். தெரியுமா? அப்போ தெரிஞ்சும் ஏன் கேட்டேன்? என் அப்பா இது வரைக்கும் எனக்கே எதுவும் வாங்கி தரல. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. உங்கள் 2 பேருக்கும் அப்படி என்ன ரிலேஷன்? சின்ன வயசுலேருந்து ஒன்றா படித்தோம், ஒன்றா வளர்ந்தோம். ஆர்எம்பி தொழில்னா பேஷண்ட்ஸ் கூப்பிட்ட உடனே வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கணும். அப்படி போக முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த எனக்கு உங்கள் அப்பா தான் இந்த பைக்கை வாங்கி கொடுத்தாரு. கரெக்ட் ஆன்சர் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. ப்ரிப்பேரா? என் அப்பா அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு லாஸ்ட் மந்த் 4 lakhs ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. எதுக்கு அவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாரு? லாஸ்ட் மந்த் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணேன். பணத்தை புரட்ட முடியலன்னு சொன்னேன். 15 daysல பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன். அதான் என் ஃப்ரெண்டு ரங்கநாத அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சேன். அதை பார்த்த நீ இதை பார்க்கலையா? பார்த்தேன் அங்கிள். ரங்கநாதன் சார் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு, நீங்கள் கொடுத்த மாதிரி இல்லை. ஸோ இப்போ தான் புரியுது. தொந்தரவு கொடுத்ததுக்கு சாரி அங்கிள். பாய். பாய். இவனின் பயணம் தினம் தினம் பயணங்கள் மனதின் பதனம் நிஜங்களை மறைத்த மாயை எதுவோ உண்மைக்காக தான் இந்த நியாய போராட்டம். பாதையில் தேடும் நிஜங்கள் இன்றும் அன்றும் என்றும் வெல்லும். பகல் அதை ஒன்றை பற்றி மற்றும் மனம் தேடுமே. அடையாமல் இவனின் பயணம் தினம் தினம் பயணங்கள் மனதின் பதனம் நிஜங்களை மறைத்த மாயை எதுவோ உண்மைக்காக தான் இந்த நியாய போராட்டம். இவனின் பயணம் தினம் தினம் பயணங்கள் மனதின் பதனம் நிஜங்களை மறைத்த மாயை எதுவோ உண்மைக்காக தான் இந்த நியாய போராட்டம்.
வயசு தம்பி மாதிரி இருக்கு. அவங்க அப்பா எப்படியா இருந்தாருன்னு அவங்ககிட்ட சொல்லி ஆகணும். தம்பி இவங்கெல்லாம் யாரு? என்ன நடக்குதுங்க? சீக்கிரட்டாக ஏதாவது பேசுவாங்க. வாய்ஸ் ரெக்கார்டர் வைக்கிறது தான் நல்லது. இந்த டைம்ல யாரா இருப்பாங்க? தேவையில்லாமல் உங்கள் அப்பா எப்படி செத்தாருன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்க. இதோட நிறுத்திடு, இல்லைனா நீ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குவேன். நான் இன்வெஸ்டிகேட் பண்ணுற விஷயம் மணியை தவிர யாருக்கும் தெரியாது. மணி மூலமாக இன்னொருத்தருக்கு தெரிய வாய்ப்பில்லை. வேறு யாரோ என்னை ஃபாலோ பண்ணுறாங்க. நீ எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ற நானும் பார்க்குறேன். இந்தாடா பெகடி. யாராவது பாத்துற போறாங்க? யாரும் பார்க்க மாட்டாங்க. நீ எடி, நான் பார்த்துக்கிறேன். ஆமா, என்ன தினம் தினம் இழைச்சிட்டு போற? என்னடா எதுவும் புதுசா மாட்டிட்டாங்களா என்ன? ஆமாண்டா. யாரா அது எனக்கு தெரியாம? அதான்டா காந்தம்மா ஆண்டி. ஓ அதா. ஆ, டேய், அவளுக்கு எய்ட்ஸ் வந்துருச்சுன்னு ஊரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னது எய்ட்ஸா? டேய், இன்னைக்கு ஒரு சூப்பர் வேலை பண்ணிருக்கேன்டா. ஏண்டா என்னடா அது? யாருக்கும் சொல்லாத.
இன்னைக்கு ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஸ்பாட் வச்சேன். அது வித்ததுல 700 ரூபா கிடைச்சது. பாரா, இது ஏதோ நல்லா இருக்கேடா. டேய் ராஜு, எப்படிடா நீ என்ன விட ரிச் ஆயிட்ட? நானும் உன்ன மாதிரியே ஒரு திருட்டு வேலை பண்ணேன்டா. என்னடா? யாருக்கும் சொல்லாத, யாருக்கும் சொல்ல மாட்டேன், சொல்லுடா. இருட்டான உடனே மாட்டு கொட்டாயில ஒரு சின்ன கண்ணுக்குட்டிக்கு ஸ்பாட் வச்சேன். அதை வித்ததுல 3000 ரூபா கிடைச்சது. டேய், இது ஏதோ நல்லா இருக்கேடா. டேய் ராஜு, உன் பொண்டாட்டி கூப்பிடுறாடா. எதுக்கா? உன் ஆட்டுக்குட்டி இன்னும் வீட்டுக்கு வரலையா, போய் தேடணும்னு நினைக்கிறேன். டேய் நச்சோ, என்னடா? உன் பொண்டாட்டி கூப்பிடுறா. எதுக்கா? உன் கண்ணுக்குட்டி இன்னும் வீட்டுக்கு வரலையா, தேடணும்னு சொன்னா. அப்படின்னா என் கண்ணுக்குட்டி எடுத்துட்டு போய் வித்தது நீதானா? அப்படின்னா என் ஆட்டுக்குட்டி கொண்டு போய் வித்தது நீதானா? டேய் டேய், நீயே உன்ன நீ எவ்வளவு மைக்ரோ ஆடியோ டிவைஸ் வச்சாலும் உனக்கு ஒரு க்ளூ கூட கிடைக்காதுடா. ஏன்னா உங்க அப்பா உண்மையிலேயே ஷாக் அடிச்சு தான் செத்து போயிட்டாரு. தேவையில்லாம நீ மூளைய குழப்பிக்காத. புத்திசாலித்தனமா சிட்டிக்கு போய் உன் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம வேற இஷ்யூக்கு ட்ரை பண்ணு. நீ என்னதான் கஷ்டப்பட்டு இந்த ஊர்ல ட்ரை பண்ணாலும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. டைம் வேஸ்ட் பண்ணாத, பிரச்சனையில மாட்டிக்குவ. புரிஞ்சுதா? ஏய் ஏய், யார் நீ? ஏய் ஏய், இரு, இல்லைங்கிறல்ல.
யார் நீ? எதுக்காக என்ன கொலை பார்க்குற? ஹேய் 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 சொல்லுங்கறல. ஹேய் ஷிட். முதல்ல இவன் யாருன்னு தெரிஞ்சா அது மூலியமா வேற ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. Something is going wrong. பிடிக்கிறேன். இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் பிடிக்கிறேன். இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் உன்னால இழுக்க முடியாது. நான் அப்படி நடக்க விட மாட்டேன். ஏன்டா லேட்டு? சிட்டிக்கு போகணும்னு தெரியும்ல. ஒன்றும் இல்லைடா, ரேப் அட்டம் பண்ணிட்டான்ட்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா. பண்ணலன்னு அவன் சொல்கிறான், பண்ணான்னு அவன் சொல்கிறா. கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ண? எப்படியாவது இந்த கேஸை சால்வ் பண்ணணும்னு ஃபிக்ஸ் ஆனேன். அப்போ ஒரு ஐடியா தோணுச்சு. உடனே அந்த பொண்ணுக்கிட்ட அவன் ரேப் அட்டன் பண்ணும்போது இந்த ட்ரெஸ்லையா இருந்தேன்னு கேட்டேன். அதுக்கு அங்கே இருக்கிறவங்கலாம் எதுக்காகன்னு கேட்டாங்க. இந்த ட்ரெஸ்ஸை ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்புகிறேன். அவன் உண்மையிலேயே ரேப் அட்டன் பண்ணியிருந்தான்னா அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கும். ஒரு வேளை இருந்தா அவனோட சாப்டர் க்ளோஸ்ன்னு சொன்னேன். அவ்வளோதான். உடனே அவன் என் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்கன்னா. ஓ. உடனே அவனை தூக்கி 4 சாத்தி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சேன். அதான் லேட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம்டா. ஹலோ. ஓகேங்க, வந்துடுறேன். பிஎஸ்லேருந்து கால்றா. நான் உன்னை அப்புறம் பார்க்குறேன். இந்த உன் பைக். ஹலோ அம்மா. சொல்லுடா. அப்பா இறந்தப்போ அவர் போட்டிருந்த ட்ரெஸ் எங்கே இருக்குமா? ஐயர் சொன்னாருன்னு அந்த துணியை அவர் எரியும் போதே போட்டுட்டோம்டா. ஏண்டா? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா கேஷுவலாக கேட்டேன், அவ்வளோதான். சரிப்பா, சீக்கிரம் வந்துரு. ஓகேம்மா. இது என் அப்பாவோட ஷர்ட் பட்டன். ஊரில் எல்லாரும் கரண்ட் ஷாக்கில் தான் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு டவுட் இருக்கு. இந்த கேஸை ரொம்ப டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கிடைச்ச சின்ன க்ளூ இதுதான் அங்கிள். நீங்கள் இந்த சிட்டியில் பெரிய பேத்தாலஜிஸ்டாக இருக்கீங்க. இந்த ஷர்ட் பட்டனில் எங்கள் அப்பாவோட பிளட் குரூப் பி பாசிட்டிவ் இருந்தால் ஓகே, இல்லைனா எந்த பிளட் குரூப் இருந்தாலும் எனக்கு அதோட டீட்டெயில்ஸ் வேணும். ஷியோர் விக்னேஷ், உங்கள் அப்பா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். இந்த விஷயத்தில் நான் உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாத. சொல்லுங்கள் அங்கிள். இது உங்கள் அப்பாவோட பிளட் குரூப் இல்லை. இது ஒரு டிஃப்ரெண்ட் பிளட் குரூப். கோடியில் ஒருத்தருக்கு தான் இருக்கும். இது ஆர்ஹெச்னல் பிளட் குரூப்னு சொல்லுவாங்க. இது கோல்டன் பிளட் குரூப்னு கூட சொல்லுவாங்க. இந்த பிளட் குரூப் இருக்கிறவங்க லேடிஸாக இருந்தால் குழந்தை பிறக்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்படிப்பட்ட ரத்தம் உங்கள் அப்பா பட்டன் மேலே எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அந்த நபரை கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச அந்த ஊரில் ஒரு 1000 பேர் இருப்பாங்க. அத்தனை பேரில் இந்த பிளட் குரூப் யாருதுன்னு தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். டோன்ட் வரி விக்னேஷ், ஐ எம் தேர் ஃபார் யூ எனிவே, பட் ஹோப் ஃபார் யூ பெஸ்ட். ஓகே அங்கிள், லெட் மீ ட்ரை. அரசாங்க அறிவிப்பு. சின்னாரெட்டி கிராம மக்களுக்கு பிஹெச்சி கங்காவரத்தின் மேல்முறையீடு. நம்ம கிராமத்துல எந்த ஒரு உயிர் சேதமும் நடக்காம எச்சரிக்கையோடு நம்ம அரசாங்கம் ரத்த பரிசோதனை நடத்துவதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதனால கிராமத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களோட ரத்தத்தை ரத்த பரிசோதனைக்கு கொடுத்து அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்கணும்னு
நாங்க கேட்டுக்கிறோம். ஒரு டாக்டரா என் லைஃபை பணையம் வச்சு இந்த பிளட் சாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. கண்டிப்பாக சார். எங்கள் அப்பா இந்த ஊர் பிரசிடெண்ட். அவர் போனதுக்கப்புறம் இந்த பொறுப்பெல்லாம் நான் தான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். என்னை நம்புங்க. எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே தம்பி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. விக்னேஷ் சொல்லு. ஊரில் எல்லாரோட பிளட் சாம்பிள்ஸும் எடுத்துட்டேன். எங்கே கொண்டு வரணும்? ஒன்று பண்ணு, டைரெக்டாக லேபுக்கு அனுப்பிடு. ஓகே அங்கிள், அனுப்பிடுறேன். ஓகே. ஹலோ. ஓ பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும்னா ஒரு குட் நியூஸ். என்ன அங்கிள்? அந்த ஆர்ஹெச்னல் பிளட் குரூப் இருக்கிறது யாருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. யாருது அங்கிள்? பானுகண்ட சுஜாதான்ற ஒரு பொண்ணோட பிளட்டு. தேங்க்யூ அங்கிள். ஹேய் ஹேய் நில்லு. எங்கடி போற? உனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் என்னடி சம்பந்தம்? சொல்லு. எங்கள் அப்பா இறந்தப்போ அவர் ஷர்ட் பட்டனில் ஒரு ரத்தம் இருந்துச்சு. என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சொல்லு. சொல்கிறேன். உங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. அன்னைக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னா, என் வீட்டுக்கார் குடிச்சிட்டு வந்து, இனிமே உனக்கு குழந்தைங்க பிறக்க மாட்டாங்க, நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுன்னு, இல்லைன்னா உன்னை கொன்னே போட்டுருவேன்னு என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால அன்னைக்கு பயந்து போய் ராத்திரி வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன். கரெக்டாக எங்கள் தெருவில் உங்கள் அப்பா வந்துட்டு இருந்தாரு. நான் ஓடி போய் அவர் ஷர்ட்டை பிடிச்சிட்டு என்னை காப்பாத்துங்க சார்னு சொன்னேன். அப்போ என் கையில் இருந்த ரத்தம் அவர் ஷர்ட் பட்டனில் ஒட்டி இருக்கலாம். அவ்வளோதானா? அவ்வளோதானா? அவ்வளோதான். உங்கள் அப்பா என் புருஷன் அடிக்கும்போது அவங்க ஆளுங்க வந்து உங்ககிட்ட கடன் வாங்கின ராப்பாக்கா வாங்கின பணத்தை ஏமாத்துறாங்கன்னு ஊரை விட்டு ஓடி போகிறாங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்டது உங்கள் அப்பா உடனே அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. அவ்வளோதான். இதை தவிர வேற எதுவும் நடக்கலை. என்னை நம்புங்க. ஏய் ஏய் நில்லு. ஏய் நில்லு. எங்க அப்பாவை எதுக்கு கொன்ன? நான் எதுக்காக உங்க அப்பா கொலை பண்ணும்? எனக்கு என்ன பைத்தியமா? உண்மையை சொன்னா உயிரோட விட்டுருவேன். எங்க அப்பா கிட்ட 5 லட்ச ரூபா வாங்கினியா இல்லையா? ஆமா வாங்கினேன். அவர் உங்ககிட்ட பணத்தை கேட்டு ப்ரெஷர் பண்ணாரா இல்லையா? கொடுத்தாரு. அதனால நீ ஊரை விட்டே ஓடணும்னு நினைச்சல அப்படின்னு உங்க அப்பா கிட்ட யாரோ போய் சொல்லிருக்காங்க. அதை நம்பி உங்க அப்பா என் வீட்டுக்கு 10 பேரோட வந்து நின்னாரு. அதனாலதான் வழி தாங்காம ஓடுனேன். ஏன் 5 லட்ச ரூபாய் கடன் வாங்கினா அடி வாங்கணுமா? அதுக்கு தான் நானும் அடிச்சேன். அதை தவிர எங்க 2 பேருக்குள்ள ஒன்றும் நடக்கல. நீ அவர்கிட்ட பணம் வாங்கினது உண்மைனா, அவர் உன்னை ப்ரெஷர் பண்ணது உண்மைனா, அவருக்கும் உனக்கும் பிரச்சனை இருந்தது உண்மைனா, அதே நாள் எங்க அப்பா இறந்து போனது உண்மைனா, எங்க அப்பாவை நீ கொல்லன்னு சொன்னா எப்படி நம்புறது? நான் கொல்லல. சொல்லு. நீ தானே கொன்ன? சத்தியமா சொல்றேன். நீ நினைக்கிற மாதிரி நான் அவரை கொல்லல. உண்மையை தான் சொல்றேன். நீங்க எங்க சண்டை போட்டீங்க? பவுட்ரி ஃபார்ம்ல. எத்தனை மணிக்கு? ராத்திரி 9 மணிக்கு.
பவுல்ட்ரி ஃபார்ம்னா கண்டிப்பாக சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்ல. நான் போய் செக் பண்ணுறேன். அதுக்குள்ளே எங்கேயாவது தப்பிச்சிடணும்னு மட்டும் நினச்சிடாத. ஏய், என்னை விடு, என்னை விடு. ஏய். விக்னேஷ் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்க பவுல்ட்ரி ஃபார்ம் வந்துட்டு இருக்கான். எல்லாம் உன் கையில் தான் இருக்கு. மேனேஜ் பண்ணு. ஏய் டேய் டேய் டேய், எங்கடா ஓடுற? நீங்க அவசரமா ஓடி வர்றதை பார்த்து நான் பயந்து ஓடினேன் சார். எனக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும். சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்க சார்? கேமராவே இல்லை சார். நான் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்டா, எனக்கு எல்லாம் தெரியும். சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்ட போறியா இல்லையா? அது காட்டுறியா? போலீஸ் ஸ்டேஷன் வரியா? சார் 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 வேண்டாம் சார், சொல்லிடுறேன் சார். பில்டப்காக டம்மி கேமரா வச்சிருக்கோம் சார். அன்னைக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சிட்டாங்க சார். எங்க தூக்கி போட்டாங்க சார் எனக்கு தெரியாது சார். எங்க போட்டாங்கடா? எங்க போட்டாங்க சொல்லு. சார் 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 டம்பிங் யாருங்கடா? சார் உங்களுக்கு எதுக்கு சார் அதெல்லாம்? எங்கடா? எனக்கு தெரியாது சார். எங்க இருக்கு சொல்லு. இதுக்கு பின்னாடி தான் சார். விக்னேஷ், ம் ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. வேறு சேனல்ல இருந்து நல்ல பேக்கேஜ் ஆஃபர் பண்ணாங்க. அதான் போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு போய் வேர்வை சிந்துற அளவுக்கு யோசிக்கணுமா? உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய், சரியா? ம் அம்மா, திரும்ப என்னடா? நான் 10th வரைக்கும் ஹோலி கிராஸ் ஸ்கூலில் படித்தேன். இன்டர்மீடியட் வித்யானில், இன்ஜினியரிங் சிபிஐடியில் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் இன் லண்டன். அதானம்மா? ஆமாம். இப்போ ஏன் அதெல்லாம் கேட்குற? ஒன்றும் இல்லைம்மா, இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னாங்க, அதான் கிராஸ் செக் பண்ணேன், அவ்வளோதான். நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத, சரியா? ம் ம்.
இன்வெஸ்டிகேஷனை நிறுத்துறதுக்காக நான் தான் கொலை பண்ண மாதிரி யாரோ ஃபேக் வீடியோ கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் கையில் ஃபோன் எப்படி? மெசேஜா? ஸ்ராவ். ஹூ இஸ் ஸ்ராவ்? இந்த நம்பர் யாரோடது? இந்த நம்பரை கண்டுபிடிச்சா க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, இந்த ஸ்ராவுங்கிற பேர் என் ஃபோன்லயே இல்லையே. மணிக்கு ஃபோன் பண்ணுவோம். டே மணி. சொல்டா. நம்ம சர்க்கிளில் ஸ்ராவன் யாராவது ஃப்ரெண்ட் இருக்காங்களாடா? அந்த பேர்ல நம்ம சர்க்கிள்ல யாருமே இல்லையடா. ஏன், என்னாச்சு? ஏன்டா? ஒன்றும் இல்லைடா, ஜஸ்ட் கேஷுவலாக கேட்டேன். பாய் பாய் பாய். பை பை. ஹலோ. ஹலோ. இந்த நம்பர் ஸ்ராவோடதுங்களா? ஏங்க, எத்தனை பேர் தான் ஃபோன் பண்ணுவீங்க ஸ்ராவன்? இந்த நம்பரை முந்தின நாள் தான் வாங்கினேன். தயவு செஞ்சு இன்னொரு தடவை பண்ணாதீங்க. ஓ சாரி சார். ஓகே, தேங்க்யூ. வாட் இஸ் ஹேப்பனிங்? என்ன நடக்குது? ஃபோனில் ஸ்ராவணின்ற பேரை சேவ் பண்ண நம்பரை காணுமே. பட் இந்த பர்சன் யாருன்னு கூட எனக்கு தெரியாதே. மணிக்கும் யாருன்னு தெரிலன்னு சொல்கிறான். கரெக்டாக அந்த நம்பர் மட்டும் எப்படி என் ஃபோன்லேருந்து காணாமல் போச்சு? லெட்ஸ் see. இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது? இந்த டைமில் சூர்யா கிட்ட ஹெல்ப் கேட்போம். எஸ். ஹாய்டா. என்னடா சர்ப்ரைஸ்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் ஞாபகம் வந்திருக்கு. சாரிடா, ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க், அதான் கால் பண்ணேன். என்னடா அப்படி இம்பார்ட்டன்ட்? சொல்லுடா. ஒன்றும் இல்லைடா, ஒரு பொண்ணோட நம்பர் உனக்கு அனுப்பியிருக்கேன். ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட இப்போ அந்த நம்பர் இல்லை. 1 year பேக் அந்த நம்பரில் இருந்து அட்ரஸ் எனக்கு வேணும்டா. சரிடா, நான் பார்க்குறேன். ஒரு 10 நிமிஷத்தில் அனுப்புகிறேன். ஓகே ஓகேடா. அனுப்பியிருக்கேன் பாருடா. எஸ். ஹாய். ஹாய். சாரிடி, லாஸ்ட் வீக்லாம் உன்னை வந்து என்னால் பார்க்கவே முடியல. ஒர்க் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்த வீக் கண்டிப்பாக உன்னை வந்து பார்க்குறேன். ஷூர், பார்க்கலாம். நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காத. தேங்க்யூ ஸோ மச். வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன். ஓகே ஓகே, டேக் கேர். பை Bye. பை. ஹலோ, யாரு? நான் தான் ஹரிஷ் பேசுகிறேன். யூ ஆர் நாட் ஹரிஷ், யூ ஆர் விக்னேஷ். Shit. ஹலோ. ஷாவினி. சொல்லுடி. பக்கத்து ஊருக்கு போயிட்டு வரும்போது சடனாக பைக் நின்றுடுச்சுடி. அப்படியா? எங்கடி? எங்க நின்னுச்சு? ஊருக்கு வெளியில ராமையா இடத்துல. அப்படியா? எனக்கு தெரியாதுடி. லொகேஷன் ஷேர் பண்றேன்டி. சரிடி, நான் வந்துடுறேன்.
எங்க போயிட்டா இவ? லொகேஷன் இங்கே தான் காட்டுது. கௌதமி, கௌதமி, என்ன சுவிட்ச் ஆஃப்னு வருது? ஸ்க்ரீனுக்கு பின்னாடி பெரிய கதையை ஓட்டிட்டு இருக்க. உன்னை கொன்னாலும் உண்மையை சொல்ல மாட்டேன்னு தெரிஞ்சிருச்சு. அதான் உன்னை அனுபவிச்சுக்கிட்டே ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப்னு சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என்ஜாய் பண்ண வைக்கலான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் இந்த வீடியோ ஷூட்டை கூட ரெடி பண்ணியிருக்கேன். இது என்னன்னு தெரியுமா? இதை போட்டுக்கிட்டா முழுசு அன்கான்ஷியஸும் ஆக மாட்டேன், அதே மாதிரி தெளிவாகவும் இருக்க மாட்டேன். போதையில் செம்மையா கோஆப்ரேட்டும் பண்ணுவேன். அப்பா உண்மையை சொல்லுடி. சொல்லு, உனக்கு எங்கள் அப்பா சாவுக்கு என்னடி சம்மந்தம்? எதுக்கு என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற? எதுக்கு மிரட்டுற? அது வந்து சொல்லு. ப்ளீஸ் என்ன விட்டுரு, என்னால சொல்ல முடியாது. இப்படிலாம் கேட்டா இரு. வேண்டாம் 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 வேண்டாம், சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். மரியாதையா சொல்றி. யார் நீ? ஏன் என்னோட எனிமையான? நான் எனிமே இல்லை, ஓ லவ்வர். நீ ரொம்ப செல்லமாக கூப்பிடுற உன்னோட ஸ்ராவணி. நீ இன்வெஸ்டிகேட்டர் ஜேர்னலிஸ்ட், நான் ஒரு ஃபீல்ட் ரிப்போர்ட்டர். ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, நாம் 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. லுக்கிங் so beautiful. ஆஹா, பார்த்தது போதும், கிளம்பலாமா? அதுக்குள்ளேயா? எத்தனை வாட்டி பார்த்தாலும் அதே ஃபேஸ் தான். இந்த மாதிரி ராத்திரியில மரத்தடியில் நிற்கக்கூடாது. ஏன்? ஏன்னா மரங்கள் ராத்திரியில CO2 ரிலீஸ் பண்ணும். அப்புறம் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கறது இருக்கட்டும், பார்க்கறதுக்கே இருக்க மாட்டோம். இருந்தாலும் நமக்கு எதுவும் ஆகாது. நாம அப்படி மேலே இருந்து குதிச்சிருக்கோமா? இல்லை, இந்த மரம் தான் அங்கேருந்து கீழே விழுந்திருக்கு. டோன்ட் வரி, இது அரச மரம். நைட்லேயும் ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுற ஒரே மரம் இதுதான். அதனால தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது நீ ஏதோ பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட. நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன்னு நீயும் ஃபிக்ஸ் ஆகிட்ட போல. ப்ளீஸ் என் பக்கத்தில் வராத. ஏன்? என் ஹார்மோன்ஸ் ரொம்ப வீக். தெரியும். தெரியுமா? தெரிஞ்சும் அப்புறம் ஏன் பக்கத்தில் வர? ஃபார் கெமிஸ்ட்ரி. அது நடக்கணும்னா ஹார்மோன்ஸ் வெளியே வந்து தான் ஆகணும். ஹார்மோன்ஸ் வெளியில் வரணும்னா நான் பக்கத்தில் வரணும். ஹலோ, உனக்கு தெரியுமோ தெரியாதோ, எனக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்காது, அதான் கம்ப்யூட்டர் எடுத்தேன். ஓய், என்ன? கடவுள் ஒரு இடத்துல மிஸ் பண்ணா இன்னொரு இடத்துல கொடுப்பாரு. அதுக்கு தான் என்ன உனக்கு கொடுத்துருக்காரு. கெமிஸ்ட்ரிக்காக? எனக்கு எந்த கெமிஸ்ட்ரி வேண்டாம். நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. நான் அந்த மாதிரி ஆளுதான். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். செய்தாய் நீ என்ன மாயம், என்ன மாயம் செய்தே நான், என்ன மாயம். உன் கண்களிலே கலைகளை நான் கண்டேனே, உன்னுதடுகளின் இனிமை நான் அறிந்தேனே. நீ பக்கம் வந்தால் வீழ்வேனே நான். என் கண்ணே உன்னை காதலிப்பேனே. என்ன மாயம் செய்தாய் நீ என்ன மாயம்.
எனக்கடி முத்தமிடுவாய் நீ உனக்கு என்ன பதில் சொல்வேன் நான் என் நெஞ்சை நிறைந்தவனே அசரசரது உன் அழகு நான் அதில் மறைவது நுதடு மலரின் இதழ் போல் கண்ணம் நீ என்னிடம் வருவாயோ உன்னை என்னிடம் நான் சேர்த்திடுவேனே என்ன மாயம் செய்தேன் நான் என்ன மாயம் என்ன மாயம் செய்தாயே நீ என்ன மாயம் என்ன மாயம் செய்தேன் நான் என்ன மாயம் ஆ அப்பா 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 ப்ளீஸ்ப்பா சொல்லுங்கப்பா ரொம்ப டென்ஷனாக இருக்குப்பா. எதுக்குடா டென்ஷன்? கேரி ஆன். வாவ் அப்பா நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கலப்பா. நான் ஒத்துக்கிறதுல என்ன இருக்கு? உன் அம்மாவை கேளு. நான் ஆல்ரெடி ஒத்துக்கிட்டேன். ஆ காஃபி எடுத்துக்கோ. அம்மா பையன் 2 பேரும் ரீபிளான்டாக தான் ரெடியாக இருக்கீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் ஒத்துக்கிட்டாதான். ம் சரி, முடிஞ்சா அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வா. நானும் அம்மாவும் பேசுகிறோம். இன்னொரு நாள் எதுக்குப்பா? இப்போவே வர சொல்கிறேன். ஷீ இஸ் வெயிட்டிங். அது அது வந்து அப்பா அவதான். போ போ. ஹாய். வெயிட்டிங் ஃபார் யூ. வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. அம்மா ஸ்ராவணி. ஐயோ நல்லா இருமா, பொம்மை மாதிரி இருக்கு. வாமா வந்து உட்காருமா. வா. ம் நோ நோ நோ, இப்போயே சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ. ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். காட் பிளஸ் யூ. சாரி. இந்தம்மா. வேண்டாம் ஆண்டி, ஒரு சின்ன வேலை இருக்கு. இப்போ எதுவும் வேண்டாம், இன்னொரு நாள் சாப்பிட்றேன். தேங்க்ஸ் ஆண்டி. ம் அப்பா அவளை அனுப்பிட்டேன். அந்த மாதிரி உங்க அப்பா என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதுலேருந்து அவரை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் சில பயங்கரமான விஷயம்லாம் தெரிய வந்தது. அவர் ஒரு விமனைசர். யார் மனைவியா இருந்தாலும் சரி, அழகா கண்ணில் பட்டா போதும், அனுபவிக்கிற வரைக்கும் விட்டு வைக்க மாட்டாரு. ஊர்ல அதிக வட்டிக்கு ஃபைனான்ஸ் பண்ணுவாரு. கொடுக்க முடியலன்னா அந்த வீட்டு பொம்பளைங்க கிட்ட அவர் நினைச்சதை சாதிப்பாரு. அப்படியே முடியலன்னா அவங்க புருஷனை கொன்னாவது சரி, ஆசையை நிறைவேற்றிக்குவாரு. யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதபடி குறுக்க வந்தவங்களை கொன்னுடுவாரு. ஏய், ஃபுல்லா ஊத்து.
படிக்கிறதுக்கு பண உதவி செஞ்சு காலேஜ் பொண்ணுங்களை கூட விட்டு வைக்க மாட்டாரு. அப்படி ஒரு கேரக்டர் உங்க அப்பா. அப்படி ஒரு நாள் ஸ்கூல்ல ஆகஸ்ட் 15 ஃபிளாக் ஹோஸ்டிங்க்கு இன்வைட் பண்றதுக்காக உங்க வீட்டுக்கு வந்த மதுமணி டீச்சர் மேல உங்க அப்பா கண்ணு வச்சாரு. வணக்கங்க. வணக்கம், உட்காருங்க. ஆ. என்ன வேணும்? என் பேர் மதுமதி. நம்ம ஊர் ஸ்கூல்ல புதுசா டீச்சரா ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆகஸ்ட் 15 அன்னைக்கு எங்க ஸ்கூல்ல வந்து ஃபிளாக் ஏத்தணும்னு நினைக்கிறோம். நீங்க கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேன். காப்பி குடிக்கிறீங்களா? ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னொரு நாள் வந்து குடிக்கிறேன். தேங்க்யூ சார். அவங்க அவ்வளோ சீக்கிரம் இவருக்கு வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால வக்கரமா யோசிக்க ஆரம்பிச்சாரு. மதுமணி, ஸ்கூலுக்கு பசங்களே வர மாட்டேங்கிறாங்க. டேய் சுரேஷ், இவ்வளவு நாள் ஆயும் பூ இன்னும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. அப்போ ஒரு தடவை தொட்டு பாத்திர வேண்டிதான். என்னடா என்ன பேசுற? ஏங்க அவங்க கிட்ட ஏன் அப்படி வச்சுக்கிறீங்க? வாங்க வாங்க. விடுங்கங்க. வேணாங்க. ஒரு டீச்சர் கிட்ட அப்படி தான் பேச கேளுங்க. வாங்க வாங்கங்க. ஏங்க ஏங்க சொன்ன கேளுங்க. வேணாங்க. விட்டுருங்கங்க. வாங்கங்க. போலாம் வாங்க. வாங்கங்க. ஐயோ விடுங்கங்க. சார், எப்படியாவது என் புருஷனை நீங்க தான் காப்பாத்தணும். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல உட்காருங்க, பேசலாம். நிதானமா பொறுமையா சொல்லு. என் புருஷன் எந்த தப்பும் செய்யலங்க. அவங்க தான் முதல்ல கிண்டல் பண்ணாங்க. அது கேட்க போய் பெரிய சண்டை ஆயிடுச்சு. எதிர்பாராம தள்ளி விட்டுட்டாரு. அவன் தலையில பெரிய காயம் ஆயிடுச்சு. நீ ஒன்னும் பயப்படாத, நான் இருக்கேன்ல. எந்த போலீஸ் ஸ்டேஷன்? P2 போலீஸ் ஸ்டேஷன். அதுதானே? ஒரு நிமிஷம். ஹலோ, எஸ்ஐயா பேசுறது. நான் பிரசனன் மதுசூதனம் பேசுகிறேன். நீ இப்போ அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாலே எனக்கு தம்பி வேணும். எஃப்ஐஆர் எதுவும் போட வேணாம். நீ பணத்தை பற்றி கவலைப்படாத. இப்போவே அனுப்பி வைக்கிறேன். சரி, ஓகேவா? இங்கே இப்போ வரேன். ஒன்றும் இல்லை, இது சின்ன ஒரு ஃபார்மாலிட்டி தான். தேங்க்யூ ஸோ மச்ங்க. தேங்க்யூ ஸோ மச். பரவாயில்ல, ஒரே ஊரில் இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும். இன்னைக்கு உன்னோட தேவையை நான் பூர்த்தி செஞ்சேன். நாளைக்கு என்னோட தேவையை நீ பூர்த்தி செய்யணும். சரியா? போயிட்டு வா. சார், ரொம்ப நன்றிங்க சார். ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. ஏன் சொல்ல முடியாது? சொல்லுங்க சார், உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஒரே ஒரு ராத்திரி உன் பொண்டாட்டியை என் கூட அனுப்பிச்சு வை. சார், என்ன சார் பேசுறீங்க? நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், நீயும் கரெக்டாக தான் கேட்குற. ஒரே ஒரு ராத்திரி உன் பொண்டாட்டி அனுப்பு. சார், உங்களுக்கு என்ன ஆச்சு? உன் பொண்டாட்டி மேலே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. என்னடா சொன்ன? என்ன ஒண்ணு கொல்லாம விட மாட்டேன்டா. என்னங்க என்னங்க என்னங்க, இங்க பாருங்க.
என்னங்க இந்த டைம்ல வந்திருக்கீங்க? என்ன இதெல்லாம்? பணம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுல, எப்போ கொடுக்க போறேன்னு கேட்கத்தான் வந்தேன். ஏன் நான் வரக்கூடாதா? இந்த டைம்ல நீங்க வர்றது சரியில்லைங்க. ஓ, பணம் வேணும்னா மட்டும் எந்த டைம் வேணாலும் வரலாம். இங்க பாருங்க, என் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவர் இறந்ததுக்கு அப்புறம் லைஃபை எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு கூட தெரியலங்க. பசங்கள்லாம் சின்னவங்க. இப்போ உடனடியா உங்க கடனை எப்படி தீர்ப்பேன்னு தெரியல. அப்படி நான் ஒன்று பண்ண, கடனை கட்ட முடியலன்னா உன் மேல ஆசைப்பட்ட என் ஆசையை நீ தீர்த்து வை. ச்சே, ச்சே, ஊருக்கு பெரிய மனுஷனே இவ்வளவு மரியாதை கொடுத்தேன். இன்னொரு வார்த்தை பேசினா ஊர்ல எல்லாரையும் கூப்பிட்டு உன்னை அசிங்கப்படுத்திடுவேன். போ வெளியில. போறேன். நீ வாங்கின 5 லட்சம் பணத்துக்கு வட்டியோட சேர்த்து 6 லட்சம் ஆச்சு. அந்த பணத்தை கொடுத்துட்டா நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன். இல்லைன்னா இல்லைன்னா கோர்ட்டுக்கு போவேன். கோர்ட்டுக்கு போனால் என்ன நடக்கும்னு தெரியும்ல. உன்னை ஜெயிலுக்கு அனுப்புவாங்க. நீ ஜெயிலுக்கு போயிட்டா உன் பசங்க நிலைமையை யோசி. அப்படியே நீ ஜெயிலுக்கு போனாலும் உன்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன். நீ என்னுடைய ஆசையை நிறைவேற்றலைன்னா உன் பசங்க உன்கிட்ட இல்லாமல் ஆக்கிடுவேன். இந்த பொடி படுத்துக்கோ. நல்லா யோசிச்சுக்க. உங்க கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். என் பசங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. என்னை விட்டுடுங்க. அந்த மாதிரி அந்த அம்மாவை சைக்கலாஜிக்கலாக டார்ச்சர் பண்ணி எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் பலவந்தமாக அவங்கள டார்ச்சர் பண்ணுவார். இதெல்லாம் அங்கே நடக்கும்போது அவங்களோட 2 பசங்களும் பெட்ஷீட் போத்திக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசுறதெல்லாம் கேட்டிருக்காங்க. என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் கலெக்டர் கிட்ட சொன்னால் அது சரியாயிடும்னு மாஸ்டர் சொன்னது ஞாபகம் வந்திருக்கு. அந்த பசங்க யாருக்கும் தெரியாம மனவேதனையோட கலெக்டருக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. மாண்புமிகு கலெக்டர் சாருக்கு நான் எழுதி கொள்வது, சார், என் பேர் நிஷாந்த். நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்கள் ஊர் தலைவர் பேர் மதுசூதன். அவன்கிட்ட கடன் வாங்கியிருக்கோன்னு ஒவ்வொரு நாளும் எங்கள் அம்மாவை தினம் மிரட்டுறான் சார். நாங்கள் நிம்மதியாகவே இருக்க முடியல சார். எங்கள் அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போனார். எங்களுக்குன்னு யாருமே இல்லை. நீங்கள் தான் காப்பாற்றணும். அந்த மாதிரி லெட்டர் எழுதி கலெக்டர் ஆஃபீஸ் அட்ரஸ் கேட்டு மாஸ்டர் கிட்ட போயிருக்கான். எதுக்கு அட்ரஸ்ன்னு மாஸ்டர் கேட்டதுக்கு அந்த அப்பாவி பசங்க நடந்தது எல்லாத்தையும் மாஸ்டர் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த கன்னிங் டீச்சரும் உங்க அப்பாவோட ஆள் தான். உடனே நடந்த விஷயத்தெல்லாம் உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. ஹலோ. சொல்லு. டே மல்லி, அந்த மதுமதி பசங்க 2 பேரையும் தூக்கிரு. ஒரு சின்ன குழு கூட கிடைக்கக்கூடாது. வேகமா வா. ஒன்றாகல. என்னது இது? இதெல்லாம் நான் தான் உங்க அப்பாவை பத்தி கலெக்டர் சாருக்கு லெட்டர் எழுதினேன். எங்க அம்மாவுக்கு அதிக வட்டிக்கு பணம் கொடுத்துருக்காரு. அதை சொல்லி சொல்லி எங்க அம்மாவை ரொம்ப மிரட்டிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளும் நாங்க செத்து பழைக்கிறோம். பணத்தை கொடுக்கலன்னா கொன்றுவான்னு மிரட்டுறாரு. என் தம்பியும் என்னையும் கொன்றுவாருன்னு பயமா இருக்கு. உங்க அப்பாவை பத்தி நான் எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கப்போ ஆக்சிடென்டெல்லாம் உனக்கே அது தெரிய வந்தது. அப்போ நான் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு உங்க அப்பாவுக்கு தெரியாம அவரை ஃபாலோ பண்ணி ஷூட் பண்ணதெல்லாம் உன்கிட்ட காமிச்சேன்.
உங்க அப்பாவை பத்தின உண்மை எல்லாம் உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரை நீ எப்படி மாத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தபோது எம்பிபிஎஸ் படிக்கிற உங்களோட ரிலேட்டிவ் பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்தா. ஹாய் ஆண்டி, இட்ஸ் பீன் so long. So cute. Hi uncle. Hi. How are you? Fine. I'm fine uncle, thank you. அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா, அதனால உங்க அப்பா அவன் மேல கண்ணு வச்சாரு. இதை உங்க அம்மா கவனிச்சிருக்காங்க. அப்பத்துல இருந்து என்ன பண்றதுன்னு யோசிச்சிருக்காங்க. கரெக்டா அதே வீக்ல ஒரு நாள் ராத்திரி உங்க அப்பா ஏமாத்தி வலுக்கட்டாயம் பண்ற சுஜாதா வீட்டுக்கு போனாரு. உங்க அப்பா வெளியில போயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே உங்க அம்மா அந்த எம்பிபிஎஸ் பொண்ணை சுதாகர் உதவியோட அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம்னு நினைச்சாங்க. ஏய், இனிமே எங்க வீட்டுக்கு நீ வராத. ஏன்? நீ என்னை ஏமாத்துற, எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. எல்லாம் தெரிஞ்சு போச்சா? ஸோ என் பணம் வாங்கினது எப்போ கொடுப்ப? திருப்பி கொடுத்துட்றேன். என்கிட்ட வாங்கின விஷயத்தெல்லாம் என்ன பண்ணுவ? திருப்பி கொடுத்துருவியா? அதுக்கு உன்னால வேல்யூ கொடுக்க முடியுமா? வாயை முடிக்கிட்டு இங்கேருந்து வெளியே போயிடு, இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். போ, கெட் அவுட். என்னையவே அடிக்கிறியா? அழைக்கிறது இல்லடி, உன்னை எரிச்சு சாம்பலாக்குறேன். அந்த சுதாகர் நாயுடு உங்க வீட்டுக்கு வந்த பொண்ணு ஊருக்கு அனுப்பி வைக்கிறாருண்ணா. என்னது? ஆமாண்ணா. உன்னை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். வாங்கடா. அப்போ உங்க அப்பா அங்க இருந்து கிளம்பினாரு. இதெல்லாம் நான் ஒரு ஹிடன் பிளேஸ்ல இருந்து ஷூட் பண்ணேன். அதுக்கப்புறம் நானும் உங்க அப்பாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடியே போனேன். டேய், நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க, போங்க. ஹலோ விக்னேஷ், நான் அமித்ஷா. உன் அப்பாவும் அவங்க ஆளுங்களே என்னை துரத்திட்டு இருக்காங்க. ஐ எம் வெரி ஸ்கேர்ட். ப்ளீஸ், நீ எங்க இருக்க? நான் எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியாது. பக்கத்துல அங்கிள் இருக்காரு, பேசு. நீங்க பேசுங்க. டே விக்னேஷ், நான் தான் சுதாகர் பேசுறேன். உங்க அப்பா இதை போட்டா ஏதாவது பண்றது வரைக்கும் விட போறது இல்ல. எப்படியாவது இந்த பொண்ணை காப்பாத்தணும். நீ எங்க இருக்க? நான் பவுல்ட்ரி ஃபார்ம்ல இருக்கேன் அங்கிள். நீங்க எங்க இருக்கீங்க? நான் கிராம பஞ்சாயத்து வீதியில இருக்கேன்டா. உடனே அமித்ஷாவை கூட்டிட்டு பவுல்ட்ரி ஃபார்முக்கு வந்துருங்க. ஓகே. ஷிட். இங்கே வந்து ஒளிஞ்சுக்கிட்டா என்கிட்ட இருந்து தப்பிச்சாலுன்னு நினச்சிங்களா? விட மாட்டேன். அப்பா, உனக்கு பைத்தியம் முத்திருச்சுப்பா. வாய்ப்பே மென்டல் ஹாஸ்பிட்டல் போலாம். டேய், நீ சின்ன பையன், உனக்கு இதெல்லாம் புரியாது. ஓ, புரியாம இருக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் உன்ன மாதிரி மதம் பிடிக்கலப்பா. சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னை ஏத்து பேசிக்கிட்டே இருக்கா? யாரா கொடுத்த அந்த தைரியம்? அவ நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டுப்பா. அவளை கூட விட மாட்டியா? அவளும் உனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானப்பா. ஏய், அவ என் பொண்ணு மாதிரி தானடா. நான் பெத்த பொண்ணு இல்ல. நான் ஒரு தடவை ஆசைப்பட்டா அவ அம்மாவா இருந்தாலும் சரி, அவளை அனுபவிக்காம நான் விட மாட்டேன்டா. அப்பா, இவனை பாத்துக்கங்கடா.
அப்பா வேணாப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா வேணாப்பா. ஆடே எங்க போற? என்கிட்ட பூச்சாண்டி வேலை பற்றியா உன்ன? ஆடே அவன் மேல நான் ஆசைப்பட்டா உனக்கு என்னடா? என்ன சொன்ன? அவ ஒருத்தி தானா? அப்ப இவங்கெல்லாம் யாரு? இவங்க எல்லாருக்கும் பணம் கொடுத்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பிளாக்மெயில் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொண்ணை யூஸ் பண்ணிட்டு இருக்க. 15 வயசு பொண்ணுல இருந்து 50 வயசு ஆன்ட்டி வரைக்கும் ஒருத்தரையும் விட்டு வைக்கல. பாவம் அந்த மதுமணி டீச்சர் என்ன பண்ணாங்க? தேவதை மாதிரி இருந்தவங்கள நாசம் பண்ணிட்டியே. ஹலோ ஹலோ மணி, அர்ஜென்ட்டா பஞ்சாயத்து ஸ்ட்ரீட்டுக்கு வா. ஏண்டா ஏண்டா நீ சொன்னா நான் எல்லாத்தையும் நிறுத்திடணுமா? இது எனக்கு பிறந்ததுல இருந்தே இருக்குடா. நான் செத்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் போகும். நீ என் பிள்ளைன்றதுனால தான் நான் இத்தனை நாள் அமைதியா இருந்தேன். என்னை பத்தி எல்லா விஷயமும் இப்போ உனக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ நீயும் எனக்கு எதிரி தான். உன்னை கொல்லாம என்னால் அவளை அனுபவிக்க முடியாது. சாவுடா சாவு சாவுடா சாவுங்கிறல்ல, செத்து தொலை. அப்பா 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 அப்பா. உங்க அப்பா உன்னாலதான் இறந்தாருங்கிறத உன்னால தாங்க முடியாம உனக்கு பேனிக் அட்டாக் ஆகி அன்கான்சியஸ் ஆயிட்ட. ஸ்னாப்சாட் மூலமா லொகேஷனை ஃபைண்ட் பண்ணி அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். விக்னேஷ் எந்திரிடா, பாருடா அம்மாவை. டாக்டர். ஆனா நீ உயிரை நினைச்சிட்டு இருந்த உன் அப்பா உன்னாலதான் இறந்து போனாருங்கிறத உன்னால டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. நீ ரொம்ப மென்டல் ப்ரெஷர் ஆயிட்ட. ஹலோ மணி, அம்மாவை பார்த்துக்கடா. சூசைட் அட்டம் பண்ண. ஆனா சூசைட் அட்டம் பண்றதுக்கு முன்னாடி அம்மாவை பார்த்துக்கோன்னு நீ மணிக்கு ஃபோன் பண்ண அந்த கால் தான் திரும்ப உன்னை காப்பாற்ற எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. விக்னேஷ், டேய் விக்னேஷ், விக்னேஷ், டேய் விக்னேஷ், விக்னேஷ் எழுந்துடுறா. டேய் விக்னேஷ், விக்னேஷ், டேய் என்னடா இது? டேய் விக்னேஷ், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடலாம். விக்னேஷ், விக்னேஷ். இதெல்லாம் பார்க்க முடியாத உன் அம்மா, நான், அப்புறம் எல்லாரும் டாக்டரை பார்க்கறதுக்காக போனோம். டாக்டர் சார், என்ன பண்ணா என் பிள்ளை எனக்கு கிடைப்பான்னு சொல்லுங்க. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ஆனால் என் பிள்ளை செத்து போகணுன்னு மட்டும் யோசனை வரக்கூடாது.
சொல்லுங்க டாக்டர். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு, அவர் ஏன் அப்படி நினைக்கிறாருன்னு கொஞ்சம் கிளியராக சொல்லுங்க. ரீசன் தெரிஞ்சாதான் அதுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியும். அது வந்து என்ன நடந்துச்சுன்னா, என் பிள்ளைக்கு அவங்க அப்பான்னா உயிர், அவ்வளோ மரியாதை. அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதுதான் வேத வாக்கு. சின்ன வயசுலேருந்து அப்படிதான், அவங்க அப்பா சொல்கிறத தான் கேட்பான். அப்படி இருக்கும்போது அப்பா இந்த பொண்ணை ஏதாவது பண்ற வரைக்கும் விட போறதில்லடா. இங்க பாருங்கம்மா, அவர் உயிரே வச்சிருந்த அவங்க அப்பா அவரால் தான் இறந்தாருன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால தான் தாங்க முடியாம சூசைட் அட்டன் பண்ண நினச்சிருக்காரு. இதைத்தான் சயின்ஸில் போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி கவலைப்பட தேவையில்லை. நவடேஸ் டெவலப் ஆகிட்டு இருக்க நியூரோ சயின்ஸ் டெக்னாலஜி மூலயமா குணப்படுத்திடலாம். அது மூலயமா உங்கள் அப்பாவை கொன்ன விஷயத்த அவர் மைண்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிடலாம். If you don't mind, doctor, can we know how is this possible? Like அந்த பர்டிகுலர் மூமெண்ட்டை நீங்கள் எப்படி டெலீட் பண்ணுவீங்க? இங்கே பாருங்க, மனுஷ மூளையில் இந்த மாதிரி 100 மில்லியன் நியூரான்ஸ் இருக்கும். அதாவது சில லட்சக்கணக்கான நியூரான்ஸ்கள் உள்ளே இருக்கும். அந்த மாதிரி பிரெயினில் இருக்க நியூரல் டிஷ்யூஸ் மேல் பகுதியை செரிப்ரல் கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது நினைவாற்றலுக்கு, புரிதல், உச்சரிப்பு, உணர்வுகளுக்கு காரணமாக இருக்குது. நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம பிரெயின் 10லேருந்து 23 வாட்ஸ் பவர் ஜென்ரேட் பண்ணும். அப்பப்போ கொட்டாவே நம்ம மூளைக்கு ஆக்சிஜன் அனுப்பி பிரெயினை கூலாக்கும். நம்மளை கஷ்டப்படுத்துகிற எவ்ரி ஸ்ட்ரெஸ் நம்ம பிரெயின் செல்ஸை, ஸ்ட்ரக்சரை, ஃபங்க்ஷனை மாற்றிடும். அப்படிப்பட்ட மூளையில் மெமரி எப்படி ஃபார்ம் ஆகும்னா, நம்ம ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்தாலோ இல்லை நம்மளே அந்த இன்சிடெண்ட்டை செஞ்சுருந்தாலோ அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷுவல் சிக்னல்ஸ் இல்லைன்னா நெர்வ் இம்பல்ஸ் மூளையில் இருக்க நியூரான்ஸ் அதுங்களுக்கு நடுவில் ஏற்படுத்திக்கிற சினாப்டிக் கனெக்ஷன்ஸ் அது மூலமாக, அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா பிரிட்ஜஸ் மூலமாக ட்ராவல் ஆகிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் உதவியால் ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு சிக்னல் பாஸ் ஆகும்போது ஒரு கூட்டமாக இருக்கிற நியூரான்ஸோட சேர்ந்து ஒரு மெமரியாக ஸ்டோர் ஆகும். ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு பிரிட்ஜஸ் மூலமாக பாஸ் ஆகிற திடமான நினைவாற்றல் பிரிட்ஜஸ் உடஞ்சி போகிறதால பரவ ஆரம்பிக்கும். அப்போது அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டுக்கு சம்மந்தமான மெமரி டெலீட் ஆகிடும். அப்படி உங்கள் பையனை எந்த விஷயம் ரொம்ப பாதிக்குதோ, எந்த விஷயம் அவரை தூங்க விடாமல் பண்ணுதோ, அதனால் அவர் பிரெயினில் அந்த விஷயத்துக்கு சம்மந்தப்பட்ட அதிகமான ஸ்னாப்டிக் கனெக்ஷன்ஸ் நியூரான்ஸ் ஏற்படும். அது எல்லாத்தையும் நியூரோ சயின்ஸ் டெக்னாலஜி மூலமா கண்டுபிடிச்சி மைக்ரோ கிளாயல் செல்ஸ் அனுப்பி அந்த ஸ்னாப்டிக் கனெக்ஷன்ஸை டெஸ்ட்ராய் பண்ணி அந்த மெமரியை மொத்தமாக டெலீட் பண்ணிடும். பட் இது நடக்கணும்னா உங்கள் பையன் இந்த ப்ராசஸ்க்கு லீகலாக ஒத்துக்கணும். அவர் ஒத்துக்கிட்டா தான் நாங்கள் செய்ய முடியும். அவரை நீங்கள் ஒத்துக்க வச்சா உங்கள் ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி. தேங்க்யூ டாக்டர். என் பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு சின்ன ஹோப் கொடுத்துருக்கீங்க. அவங்ககிட்ட எப்படியாவது கெஞ்சி கேட்டு ஒத்துக்க வைக்கிறேன். நாங்கள் வரோம் டாக்டர். சரிம்மா, போயிட்டு வாங்க. ஒத்துக்கோப்பா. நான் ஒத்துக்க மாட்டேன். அப்பாவை நான் மறந்து போகணும்னா நான் செத்து போகணும். அப்பாவை இதே கையில் கொண்டு இருக்கேன். அந்த விஷயத்தை எப்படி மறக்க முடியும்? என்னால் முடியாது, என்னால் முடியாதுமா, ப்ளீஸ். சரிடா, சேர்த்துப்போம். ஆமாடா, சேர்த்துப்போம். ஆனா ஒன்று பண்ணு. ஃபர்ஸ்ட் என்ன கொன்னுட்டு அதுக்கப்புறம் நீ செத்துடு. உங்க அப்பா செத்து போய் நீயும் செத்து போய்
நான் மட்டும் யாருக்காகடா உயிரோட இருக்க போறேன்? அதனாலதான் என்ன கொன்னுடு, என்ன கொன்னுடுடா. விக்னேஷ், சரிம்மா, உங்க இஷ்டம். டாக்டர் சார், என் பையன் ஒத்துக்கிட்டான் சார். குட் டு ஹியர். பரவாயில்ல, ஒத்துக்க வச்சுட்டீங்களே. ஐ வில் ஸ்டார்ட் த ப்ராசஸ். சரிங்க சார். பட் ஒன் திங், இந்த பொண்ணுனால தான் அவங்க அப்பாவோட பேட் கேரக்டரை பற்றி முழுசாக தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்க அப்பாவை கொண்டு இருக்காரு. அதனால் அவங்க அப்பாவுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை மட்டும் அவர் மைண்ட்லேருந்து டெலீட் பண்ணால் பத்தாது. அப்படி பண்ணால் அவர் ஃபாதர் இறந்த விஷயத்தை தவிர இந்த பொண்ணு அவங்க அப்பாவை பற்றி சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்து அவர் திரும்ப கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பொண்ணு அவருக்கு அறிமுகமான நாள்ல இருந்து அவர் அவரோட அப்பாவை கொல்ற வரைக்கும் சேவான மொத்த மெமரியையும் அவர் மைண்ட்லேருந்து டெலீட் பண்ணணும். இதுதான் சொல்யூஷன். இது உங்களுக்கு ஓகே இல்லை? சரிங்க டாக்டர், அவர் உயிரோடு இருந்தால் எனக்கு அது போதும். எது பாசிபிளோ அதை பண்ணுங்க. ஓகே, ஐ வில் ஸ்டார்ட் த ப்ராசஸ். யூ மை கோ நவ். ஓகே சார், வாங்க. வரேன் டாக்டர். சரிம்மா. அப்படி அந்த பேட் மெமரியை உன் மைண்ட்லேருந்து டெலீட் பண்ண நீ ஒத்துக்கிட்ட. ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் உன்கிட்ட அறிமுகமாகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் விக்னேஷ் கிட்ட நான் நிறைய தடவை பேசி பார்த்துட்டேன், செக் பண்ணேன். அவனுக்கு ஸ்ராவணி அறிமுகமானதுலேருந்து அவங்க அப்பா இறக்குற வரைக்கும் எதுவுமே ஞாபகம் இல்லை. இந்த ஊருக்கு பிடிச்ச தரித்திரியத்தை அவன் நாசமாக்கியிருக்கான். விக்னேஷை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கு. நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஸ்ட்ரோக் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருந்த நேரம் உங்கள் அப்பாவுக்கு ஷாக் அடித்து இறந்துட்டாருன்னு சொல்லி அவனை நார்மல் ஆக்கலாம். என்ன சொல்கிறீங்க? மெடிக்கல் மிராக்கள் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அவன் உயிருக்கு உயிரை காதலிச்ச உன்னை பார்த்தா மெதுவாக எல்லாமே ஞாபகம் வந்து அவங்க அப்பாவை தானே கொண்ட விஷயம் ஞாபகம் வந்துடும். அப்புறம் அவனுக்கு திரும்பவும் ஸ்ட்ரோக் வந்துடும். அதுக்கப்புறம் அவன் நிரந்தரமாக என்னை விட்டு போயிடுவான். இது எதுவுமே நடக்காமல் இருக்கணும்னா நீ அவனை மறந்துடணும். தயவு செய்து ஒத்துக்கோமா. எனக்கு என் பிள்ளையை காப்பாத்தி கொடுமா. உன்னை காப்பாத்துறதுக்காக நான் விலகி போயிட்டேன். நான் உனக்கு அறிமுகமானதுலேருந்து நீ உங்கள் அப்பாவை கொன்ன வரைக்கும் உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி நீ எங்கள் எல்லார் கூடயும் சந்தோஷமா இருக்கணும்னு நாங்கள் எல்லாரும் ஆசைப்பட்டோம். ஊரில் எல்லாரும் ஆசைப்பட்டது ஒன்று தான், உன்னை எப்படியாவது காப்பாத்திரணும்னு. அதனால தான் உனக்கு டவுட் வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண உடனே எப்படியாவது உன்னோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டாப் பண்ணணும்னு நாங்கள் எல்லாரும் முயற்சி பண்ணோம். உன்னை அட்டாக் பண்ணா நீ பயந்து போய் இன்வெஸ்டிகேஷனை நிறுத்திடுவேன்னு, இது வேற யாரோ பண்ண வேலையா இருக்கும்னு நீ நினைச்சு உன் மேல எந்த ஒரு டவுட்டும் வராம இருக்கணும்னு நாங்க இதை பண்ணணும். உனக்கு அந்த மெமரி வராம உன்னை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணோம். ஆனா உன்கிட்ட நான் இப்படி மாட்டுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆல்ரெடி உங்க அப்பாவை கொண்டு ஒரு தப்பு பண்ணிட்டேன். மறுபடியும் எமோஷன் ஆகி என்னை கொன்னுட்டு திரும்பவும் இன்னொரு தப்பு பண்ணக்கூடாதுன்னு தான் உண்மையை சொல்லிட்டேன். ஐ எம் ரியலி சாரி.
விக்னேஷ் விக்னேஷ் சாரி சித்தப்பா, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். பரவாயில்லடா, நீ வேணும்னு பண்ணலனாலும் தப்ப உன்னால் பார்த்துட்டு இருக்க முடியல. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ சீக்கிரம் வந்துடுவேன்னு. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. அம்மாவை பார்த்துக்கோங்க. நான் போயிட்டு வரேன். என்ன மன்னிப்பியா? அம்மா, உங்கள் பையன் நியாயத்துக்காக தான் ஜெயிலுக்கு போகிறாரு. அவரை ஒரு நல்ல வக்கீலாக பார்க்க சொல்லுங்கள். இவரை நான் பார்த்துக்கிறேம்மா. வாங்கய்யா. விக்னேஷ்